நான் இதை சொல்கிறேன், மிகப்பெரிய வாக்கு. ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிப்பது, சுகம் விசாரிப்பது மிகப்பெரிய வணக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நோயாளியை சுகம் விசாரிப்பதற்காக ஒருவர் போகிறாரா, அவரை பார்த்து ஒரு வானவர், ஒரு மலக்கு சொல்கிறார், திப்த வஃபாப மம்ஷாக், உனது இந்த பயணம் சிறந்த பயணம், உனது இந்த நடை சிறந்த நடை, வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இல்லம் ஏதோ தயாராகிவிட்டது. நோயாளியை பார்க்க சுகம் விசாரிக்க போறதனால் கிடைக்கக்கூடிய கூலி எவ்வளவு பெரியது! அப்ப இது இபாதத் இல்லையா? இது வணக்கம் இல்லையா? நோயாளியை சுகம் விசாரிக்க போறது ஒரே காரணத்தினால் ஒருவருடைய பயணம் சிறந்த பயணமாக, உயர்ந்த பயணமாக, புனிதமான பயணமாக மாறுகிறது என்றால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லம் கிடைக்கிறது என்றால் எல்லாருக்கும் தெரியும். பூமியிலே ஒரு பள்ளியை கட்டினால், மசீதை கட்டினால், சொர்க்கத்திலே எல்லாம் ஒரு வீட்டை கட்டுவான். சீதவி கட்டுங்க, என்ன உடனே எதாவது காத்திர போய் அடிச்சு கொடுக்குறீங்க, அங்கே அவர் அபுகஸ்தலாவில் அடிச்சு கொடுக்குறது கட்டாயம் செய்யப்படணும். இந்த துட்டை பட்டு வெட்டி போட்டுறாங்க பாப்பா, பள்ளி கட்டுறதை கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசிட்டாருண்டு இல்லை, கண்டிப்பாக செய்யப்படணும். ஆனால் நோயாளியை சேம விசாரிக்க போகிறது ஹதீஸை சொல்லணுமே நாங்கள். இது ஹதீஸ், திபுத்த வதாப மம்ஷாக வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, இது போன்ற பல ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். நோயாளிய சுகம் விசாரிக்க போவதற்கே இவ்வளவு நன்மை என்றால், நோயாளிகளை இப்படி வச்சு பராமரித்தார், நோயாளர்களை பராமரிப்பதற்கு ஒரு நிலையம் நடத்தினால் எவ்வளவு பெரிய காரியமாக அல்லாஹ்வினால் பார்க்கப்படும். அகடத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவனால் நோக்கப்படும் மலக்குகள் இத்தகைய பரக்கத்தை அந்த நிலையத்துக்கு மாத்திரமல்ல, அந்த நிலையம் இருக்கிற ஊருக்கு இறக்குவார்கள், பிரதேசத்துக்கு இறக்குவார்கள், முழு நாட்டுக்கு இறக்குவார்கள். சகோதரர்களே, நன்மைகள், அருள்கள், பாவங்கள், சாபங்கள், இந்த பூமி நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும். அப்போது அருள் பொருந்திய பூமியா மாறும். பாவங்கள், சாபங்கள், பாவங்கள் அதிகரிக்கிற அளவுக்கு சாபமயமாக மாறும். எந்த முயற்சியும் பயனளிக்காது, வெற்றி அளிக்காது. எனவே வெறும் திட்டங்கள் மாத்திரம் அல்ல, நன்மைமயமான வாழ்க்கை தனி மனித வாழ்க்கையில் வர வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் வர வேண்டும், ஊரிலே வர வேண்டும். எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவுவர்களாக, அடுத்தவர்களை அரவணைப்பவர்களாக, அணைப்பவர்களாக மாற வேண்டும். எனவே மகத்தான ஒரு பணிதான் இந்த